வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. அமெரிக்காவில் படிப்பு முடித்து அங்கு வேலை செய்யும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் OPT விசாவிற்கு $1,00,000 கட்டணம் விதிக்க ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய திட்டம் அமலானால் ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்களின் வேலை வாய்ப்புகள் கடுமையாக பாதிக்கப்படும் என அச்சம் நிலவுகிறது. தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் எதிர்பாராத திருப்பங்களையும் புதிரான வியூகங்களையும் சந்தித்து வருகிறது. அந்த வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் நடிகர் தனுஷ் விவகாரத்தை மையமாக கொண்டு தற்போது புதிய அரசியல் விவாதங்கள் எழுந்துள்ளன. தனுஷுக்கு எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக ஆதரவு களம் அமைத்துக் கொடுக்கிறாரா என்ற கேள்விகள் அரசியல் வட்டாரங்களில் தீவிரமாக அலசப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் அரசியல் மற்றும் சினிமா இரண்டின் கலவையும் எப்போதும் பிரிக்க முடியாத ஒன்றாகவே இருந்து வந்துள்ள நிலையில் தற்போதைய இந்த சூழல் எதிர்கால தேர்தல் கூட்டணிகள் மற்றும் மறைமுக காய் நகர்த்துகள் குறித்த பல சந்தேகங்களை மக்கள் மத்தியில் எழுப்பியுள்ளது. காவிரி நதிநீர் பங்கீடு மற்றும் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா மாநிலங்களுக்கு இடையே மீண்டும் உச்சக்கட்ட அரசியல் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி பெங்களூர் சென்று கர்நாடக முதல்வர் TK சிவகுமாரை சந்திக்க தமிழ்நாடு முதல்வர் விஜய் திட்டமிட்டிருந்த நிலையில் இப்போதைக்கு கர்நாடகா வர வேண்டாம் என்று சிவகுமார் அவருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களின் நிதி நெருக்கடியை சமாளிக்கவும் வருவாயை பெருக்கவும் முதல் கட்டமாக 1000 அரசு விரைவு பேருந்துகளில் பார்சல் அனுப்பும் புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. மேகதாட்டு அணை விவகாரத்தில் காங்கிரஸ் மேலிடம் கர்நாடக அரசுக்கு தேவையான அழுத்தத்தை வழங்க மறுக்கும் பட்சத்தில் தமிழக அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் பங்கேற்பு குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை ராகுல் காந்தியிடம் நேரடியாக தெரிவிக்க தமிழக முதல்வர் விஜய்க்கு தைரியம் இருக்கிறதா என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தென் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா ஆகிய நாடுகளில் நடைபெறவுள்ள 2027 ஒருநாள் உலகக்கோப்பை தொடருக்கான 12 மைதானங்களை ICC அண்மையில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்நிலையில் இந்திய அணியின் மூத்த வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமார் இந்த உலகக்கோப்பை அணியில் கண்டிப்பாக இந்திய அணிக்காக விளையாட இடம்பெற வேண்டும் என்று இந்திய அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் R. அஸ்வின் கருத்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. நன்றி.